என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் இந்த ஆசனம் கற்றுத்தரப்படுவது என்பதற்கு பல காலமாக நான் காரணங்களை சொல்லியிருக்கின்றேன். நல்ல காரியங்கள் எல்லாம் காலையில் தான் நடைபெறுகிறது. திருமணம் நடைபெறுகிறது, சடங்கு விசேஷங்கள் நடைபெறுகிறது, பேர் வைப்பு நிகழ்ச்சிகள், இப்படி வீட்டுக்கு பால் காய்ச்சுதல் போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் அதிகாலையில் செய்து விடுவார்கள். பிரம்ம முகூர்த்தம் என்பார்கள். அதே மாதிரி இதிலும் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். ஒரு மேக்னெட்டிக் பவர் இந்த யோகாசனம் செய்வர்களுக்கு வந்து விடுகிறது. பத்மாசனத்தை கலைத்துவிட்டு என் அருமை மாணவர்களே, ஏகபாத ராஜ கபோடாசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். கையை மேலே கொண்டு வா. கையை ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கு. கால் திருக்கி வளைக்கப்படுகிறது, முதுகு பின்னால் வளைக்கப்படுகிறது. முதுகெலும்பு, ஸ்பாண்டிலேசிஸ், L4 L5 உள்ள பிரச்சனைகள், கால் பந்துக்குண்ட மட்டும் உள்ள பிரச்சனைகள், கழுத்து தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்திலே வரக்கூடிய ஸ்பாண்டிலேசிஸ், இவைகளெல்லாம் முழுமையாக தீர்க்கக்கூடிய அற்புதமான ஆசனம். இங்கே இந்த ஆசனத்தை கலையுங்கள். இடது காலை மடக்கி அடுத்தாலும் செய்யுங்க. ஏகபாதராஜ கபோடாசனம். ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், கபோர்டு என்றால் மருந்து பட்டி என்ற அர்த்தம். ராஜவம்சத்தில் உள்ளவர்களுக்கு வைத்தியம் செய்வதற்காக அந்த வைத்தியர் எடுத்துச் செல்கின்ற மருந்து பட்டி மாதிரி இந்த ஆசனம் இருக்கின்ற காரணத்தினால் முனிவர்கள் இதற்கு அதே பெயரை கபோடாசனம், ராஜ கபோடாசனம், அரசர்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய மருந்து பெட்டி ஆசனம் என்று இதுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். மெதுவாக கலையுங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்க. கொஞ்சம் பின்ன தள்ளி வாங்க. இந்த கடினமான ஆசனத்தை செய்யும் பொழுது அவருடைய முகத்தில் எந்த விதமான அந்த கடினமும் தெரியவில்லை. முகத்தை சுழித்து கொண்டோ, பல்லை கடித்து கொண்டோ, மூச்சை பிடித்து கொண்டோ செய்யக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் முகத்திலே பார்க்க முடியவில்லை. அற்புதமாக, அழகாக, லகுவாக செய்கிறார்கள். இடது காலை மடக்கி செய்யுங்கள். ஏகபாதராஜ கபோடாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். என்னை பார்க்க திரும்பி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். எப்படி வளைகிறார்கள், எப்படி கால் தலைக்கு போகிறது, கை எப்படி பிடிக்கப்படுகிறது, கையை மேலே தூக்கு, கை சைடில் போகுது. முழுமையாக செய்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இந்த ஆசனத்தை கலையுங்கள். அடுத்த காலை போட்டு செய்யுங்கள். இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள்.
என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். திருப்பூர் மாணவர்கள் இதுவரைக்கும் மற்ற மாணவர்கள் செய்யாத அற்புதமான ஆசனங்களெல்லாம் இந்த அரங்கிற்கு வந்து செய்து காட்டியிருக்கிறார்கள். இதை பார்த்த பின்பாவது மற்ற பள்ளி தாளாளர்களும் அதனுடைய தலைமை ஆசிரியர்களும் இதுபோன்ற ஆசனங்களை மாணவர்கள் கற்றுக் கொடுத்து அவர்கள் ஆரோக்கியவான்களாகவும் இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரிய பீடங்களில் உட்கார வைக்கக்கூடிய தன்மை இந்த ஆசனத்துக்கு உண்டு. ஆகவே தான் நீங்கள் எல்லோரும் மாணவர்களுக்கு ஆசனத்தை கற்பித்து மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.